வணக்கம் நண்பர்களே! வீட்லேயே ஈஸியாக கஜடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதோட வாசனைக்காக 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவை எடுத்துக்கலாம். அதோட பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 சிட்டிகை உப்பு, இதோட 2 ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கொலன்னு இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நம்மளுக்கு கஜடா கிடைக்கும். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வெளியே கிறிஸ்பியாக நம்மளுக்கு கஜடா கிடைக்கும். நல்லா ஸ்லோ குக் பண்ணணும். பொன்னிறமாக வெந்துட்டுருக்க கேப்பில் சைடில் நீங்கள் ஒரு டீ போட்டுக்கலாம். மசாலா டீ. சுட சுட கஜடாவோட டீ வச்சு குடிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். மசாலா டீக்கான ரெசிபியும் நம்ம சேனல்லையே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வெந்து வரணும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் கஜடா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.